2020 பேப்பர் 20 உள்ள மரவரி படம். ஒரு தொழிற்சாலையில் ஒரு குறித்த வகை விளையாட்டுப் பொருளை உற்பத்தி செய்வதற்கு ஏபி எனும் இரு பொருட்கள் பயன்படுத்தப்படுகின்றன. பொறி ஏ ஆனது விளையாட்டுப் பொருட்களின் மொத்த எண்ணிக்கையில் 2/5 பங்கை உற்பத்தி செய்யும் அதே வேளை எஞ்சிய எல்லா விளையாட்டுப் பொருட்களையும் பொறி பி உற்பத்தி செய்யுது. ஓகே, அப்ப 5ல் 2 பங்கு பொறி ஏ உற்பத்தி செய்தாருன்னா மிகுதி எவ்வளவு? 5ல 2 விளையாட்டு பொருளை பொறி ஏ உற்பத்தி செய்யறாரு. ஆகவே மிகுதி பொருள் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 5ல் 3. அதாவது 5ல மிகுதி இருக்க 3ஐயும் பொறி பி உற்பத்தி செய்ய போறாரு. ஓகே, டன். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? பொறி ஏயினால் உற்பத்தி செய்யப்படும் ஒரு விளையாட்டு பொருள் குறைபாடு உள்ளதாக இருப்பதற்கானது. ஓகே, இங்க குறைபாடு உள்ளது, குறைபாடு அற்றது அப்படின்னு பிரிக்க போறோம். சரியா? அதாவது அதுல உற்பத்தி செய்யற பொருள்ல டேமேஜ் இருக்கு. குறைபாடு உள்ளதற்கான நிகழ்தகவு 1/16 அப்படின்னு தந்திருக்காங்க. ஆகவே குறைபாடு அற்றதாக இருப்பதற்குரிய நிகழ்தகவை எப்படி கண்டுபிடிக்கலாம்? மொத்தம் 16ல 1 குறைபாடு உடையது. ஆகவே மிதி 15 என்னவா இருக்கும்? குறைபாடு அற்றதாக இருக்கும். மிகுதி 15மே குறைபாடு அற்ற விளையாட்டு பொருட்களாக இருக்கும் பொறி ஏல. அடுத்து பொறி பிய கன்சிடர் பண்ணுவோம். பொறி பிய பார்த்தோம் அப்படின்னா உற்பத்தி செய்யும் விளையாட்டு பொருட்களில் 1/36 பங்கு குறைபாடு உள்ளது. ஓகே, 1/36 தான் குறைபாடு உள்ளது. இங்கேயுமே குறைபாடு உள்ளது, குறைபாடு அற்றது அப்படின்னு பிரிப்போம். குறைபாடு உள்ளதற்கான நிகழ்தகவு எவ்வளவு? 36ன் மேல் 1. 36ன் மேல் 1 பங்கு. ஓகே, ஆகவே குறைபாடு அற்றதாக இருப்பதற்குரிய நிகழ்தகவு 36ல ஒரு விளையாட்டு பொருள் தான் குறைபாடு உள்ளது. ஆகவே மிகுதி எல்லாமே என்னவா இருக்கும்? குறைபாடு அற்றதாக இருக்கும். ஆகவே 36ன் மேல் 35. 36ன் மேல் 35 இதற்குரிய நிகழ்தகவாக இருக்கும். அடுத்து நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இப்படிதான் நீங்க உங்களோட மரவரி படத்தை பூர்த்தி செய்யணும். இதற்கு 3 மார்க்ஸ் இருக்கு. 3 மார்க்ஸ் இருக்கு. அடுத்து, இத்தொழிற்சாலையில் உற்பத்தி செய்யப்படும் ஒரு விளையாட்டு பொருள் குறைபாடு அற்றதாக இருப்பதற்கான நிகழ்தகவு. பாருங்க, மொத்தம் 4 சந்தர்ப்பங்கள். பொறி ஏல குறைபாடு உள்ளது, அது நமக்கு தேவையில்லை. பொறி ஏல குறைபாடு அற்றது, இவர் நமக்கு தேவை. அடுத்தது பார்ப்போம். பொறி பியில குறைபாடு உள்ளது, இவர் நமக்கு தேவையில்லை. பொறி பியில குறைபாடு அற்றது, அது நமக்கு தேவை. ஆகவே அதற்குரிய 2 நிகழ்தகவுகளையும் கண்டுபிடிப்போம். 2/5 தர குறைபாடு அற்றதாக இருப்பதற்குரிய நிகழ்தகவு 15/16. 15/16. அடுத்தது பொறி பியில குறைபாடு அற்றதாக இருப்பது, அது 3/5 தர குறைபாடு அற்றதாக இருப்பதற்குரிய நிகழ்தகவு கண்டுபிடிச்சிருந்தானே 35/36. 35/36. ஓகே, இதை நம்ம முடிந்த அளவு சுருக்கிட்டு, சரியா? இது 2 தான் நமக்கு தேவையானவங்க. வேற யாரையுமே நம்ம கண்டுபிடிக்க தேவையில்லை. தேவையானது 2ஐயுமே கண்டுபிடிச்சிட்டு சரி சுருக்கிட்டு கூட்டுவோம். சரி, சுருக்கக்கூடிய சுருக்கம் 5ஐயும் 15ஐயும் சுருக்கலாம். 1 5 5 3 5 15. அடுத்து 2ஐயும் 16ஐயும் சுருக்கலாம். 1 2 2 8 2 16. 8 2 16. ஆகவே பெருக்கும் போது 1 3 3ன் கீழ் 1 8 8. ஆகவே 3ன் கீழ் 8ன்னு வரும். சரியா? மேலே எழுதி காட்டுறேன். 3ன் கீழ் 8. அதுதான் பொறி ஏல குறைபாடு அற்றதாக இருப்பதற்குரிய நிகழ்தகவு. அடுத்து பொறி பிக்குரியது. இதையுமே சுருக்கக்கூடிய பெருமானங்களை சுருக்கிடுவோம். 3ஐயும் 36ஐயும் சுருக்குனா 1 3 3 12 தர 3 36. அதே மாதிரி அடுத்தது சுருக்குவோம். 1 5 5 7 5 35. 7 5 35. ஆகவே இவருக்குரிய பியில குறைபாடு அற்றதற்காக இருப்பதற்குரிய நிகழ்தகவு 7ன் கீழ் 12. 7ன் கீழ் 12. சரி, இப்ப பாருங்க, இவங்க 2 பேரையும் நம்ம கூட்ட முடியாது. ஏன்னா பகுதி எண் சமனா இல்ல. பகுதி எண்ணை சமப்படுத்துறதுக்கு நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா, முதலாவது பின்னத்தை 2வது பகுதி எண்ணால அதாவது நமக்கு என்ன செய்யணும்னா, பகுதி எண் 2மே சமப்படுத்தணும். அதற்கு என்ன செய்வோம் அப்படின்னா, 2 பேருக்குமே காமனான நம்பர் போமசியை கண்டுபிடிச்சு நீங்க சுருக்கலாம். அல்லது போமசி கண்டுபிடிக்கிறத விட உங்களுக்கு ஈஸியான மெத்தட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, +12ன் மேல் 7. முதலாவது பின்னத்தை 2வது பின்னத்தின் பகுதி எண்ணால பெருக்கும். 2வது பின்னத்தின் பகுதி எண்ணால பெருக்கும் போது இவரை மேலையும் கீழையும் 12ஆல பெருக்க போறோம். அந்த மாதிரி இவர் என்ன செய்ய போறோம்? மேலையும் கீழையும் 8ஆல பெருக்க போறோம்.
பின்னங்கள்ல பெருக்கலுக்கு பிரச்சனை இல்ல, பகுதி எண் எப்படி வேணாலும் இருக்கலாம், அதனாலதான் இங்க எல்லாம் பெருக்கல் செய்துட்டோம். ஆனா கூட்டல் கழித்தல் செய்யும் போது கட்டாயம் பகுதி எண் சமனாக இருக்கணும். இங்க ஒரு பகுதி எண் 8, இன்னொரு பகுதி எண் 12. அவர்களை சமப்படுத்துறதுக்காக தான் நம்ம என்ன செய்வோம், இவரை இவரோட ஃப்ரெண்டால பெருக்குவோம், இவரை இவரோட ஃப்ரெண்டால பெருக்கும். பெருக்கும் போது பகுதி எண் சமப்படுத்தி வரும். சரியா? ஒருங்கமை சமன்பாடுகள்ல இந்த மெத்தட்ல தான் நம்ம கேள்விகள் செய்வோம். அதை கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா சரி. இப்ப பெருக்கும் போது பாருங்க, 12 36, அதன் கீழ் 8 12 96 பிளஸ் 7 8 56 கீழ் 12 தர 8 96 96. சரியா? என்ன செய்தோம், முதலாவது பின்னத்தை 12ஆல பெருக்கணும், இரண்டாவது பின்னத்தை 8ஆல பெருக்கி சமவெளி பின்னங்களை கண்டுபிடிச்சிட்டோம். 36 கீழ் 96 பிளஸ் 56 கீழ் 96. ரெண்டையும் கூட்டும் போது உங்களுக்குரிய விடை என்ன கிடைக்கும் அப்படின்னா, பாருங்க, பகுதி எண் வந்து ரெண்டுமே சமன். ஆகவே 96 கொமனா எழுதிட்டு தொகுதி எண்களை கூட்டும். 36ஓட 56 கூட்டும் போது 92 92. ஆகவே இந்த தொழிற்சாலையில் உற்பத்தி செய்யப்படும் ஒரு விளையாட்டு பொருள் குறைபாடு அற்றதாக இருப்பதற்கான நிகழ்தகவு 92 கீழ் 96.